நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்த ஜாஃபர் சாதிக், செல்போனால் சிக்கிய முக்கிய புள்ளி, அதிரடியாக சம்மன் அனுப்பிய என்சிபி அதிகாரி. என்ன நடந்துச்சுன்னு விரிவா பார்க்கலாம். ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற நபர் 2000 கோடிக்கு மேல ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால கைது செய்யப்பட்டாரு. இதையும் தாண்டி அது அதிர்ச்சிதமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் திமுகல அயலக அணியில நிர்வாகியாக இருந்தாரு. தற்போது இந்த சம்பவத்துக்கு பிறகு திமுகவில் வந்து அவர் நீக்கப்பட்டு விட்டார். அதனையும் தாண்டி அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அமீருடைய நெருங்கிய நண்பர். அமீர் இயக்கத்துல அவரோட படமும் தயாரிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்துடைய பாடலையும் டீசரையும் கிருத்திகா உதயநிதி அவர்கள் வெளியிட்டது, இது எல்லாமே மிக பெரும் சர்ச்சையா வெடிச்சது. அதற்கு பிறகு அமலாக்கத்துறையினருடைய விசாரணையில அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்திருக்கிற அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரோட விசாரணையில பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதன் மூலியமா தான் அவருடைய நெருங்கிய நண்பர்களான முஜிஃபீஸ், சந்தானம், விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார், முகேஷ், அவங்கள எல்லாமே வந்து போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்ககிட்டயுமே விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏப்ரல் 20 இன்று அவங்க நீதிமன்றத்தில், டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. விசாரணைக்கு பிறகு 22 வரைக்கும் நீதிமன்ற காவல்துறையினரின் காவலை நீட்டிச்சிருக்கு நீதிமன்றம். இதையும் தாண்டி ஜாஃபர் சாதிக்கோட செல்போன் மூலியமா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகுது. என்ன அப்படின்னா, அவர் 40 கோடி ரூபாய்க்கு மேல சென்னையை சேர்ந்த மண்ணடியில் இருக்கக்கூடிய ஹவாலா பண புரோக்கர் மூலியமா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அந்த நாடுகளுக்கெல்லாம் போதைப் பொருள் மூலியமா அனுப்பிய பணத்தை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுல அதிர்ச்சி அடைந்த அந்த என்சிபி அதிகாரிகள் மண்ணடியில் இருக்கக்கூடிய அந்த ஹவாலா பண புரோக்கருக்கும் அதிரடியாக சம்மன் அனுப்பியிருக்காங்க. உடனடியாக ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு. ஜாஃபர் சாதிக்குடைய செல்போனால் சிக்கியிருக்காரு இந்த ஹவாலா பண புரோக்கர். இந்த ஹவாலா பண புரோக்கரோட வீடு, அவர் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல எல்லாம் சோதனை இடும்போது, அவருடைய செல்போன் உட்பட பல விஷயங்களை சோதனை இடும்போது இன்னும் பல்வேறு தகவல்கள் வெளிவர இருக்கு. அதன் மூலமா யாரு சிக்குவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் எதிர்கட்சியினரும் சரி, ஆளும் கட்சியினரிடமே எகிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, இவர் அரசியலையும் இருந்திருக்காரு, முன்னாடி வந்து வேறொரு கட்சியில இருந்திருக்காரு, இப்போ ஒரு கட்சியில இருந்திருக்காரு, பல்வேறு நபர்களோட தொடர்புல இருக்காரு, பெரிய பெரிய பிரபலங்கள், செலிபிரிட்டி போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அதனால யாரெல்லாம் சிக்க போறாங்க, டைரக்டர் அமீருக்கு மறுபடியும் ஏதாவது சோதனை வருமா? ஏன்னா அவர் வீடு, அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு இடத்துல ஆல்ரெடி நிறைய சோதனைகள் போட்டாங்க. அதை தாண்டி என்சிபி அதிகாரிகளுடைய விசாரணைக்கும் 2 முறை ஆஜராயிருக்காரு அமீர். எப்ப கூப்பிட்டாலும் திரும்பவும் ஆஜராகணும் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு. இப்படி இருக்கும்போது இன்னும் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப எழுந்திருக்கு. சரி, அடுத்த கட்ட விசாரணையில ஏப்ரல் 22 என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.